மகாபாரதம் வனப்பருவம். உபபருவம் 9. அஜசுர பருவம். பீமனை விழுங்கிய மலைப்பாம்பும் தர்மரின் சமயோசித அறிவு திறனும். கந்தமாதன மலையிலிருந்து பாண்டவர்கள் மீண்டும் கீழே இறங்கி வந்தனர். ஒருநாள் பீமன் காட்டில் உலவிக் கொண்டிருந்தபோது ஒரு பிரம்மாண்டமான மலைப்பாம்பு அவனது உடலை தனது சுருக்கினால் இறுக்கியது. 1000 யானைகளின் பலம் கொண்ட பீமனால் அந்த பாம்பின் பிடியிலிருந்து விடுதலையாக முடியாமல் போனது. அவன் ஆச்சரியமடைந்தான். அந்த பாம்பு பேசத் தொடங்கியது. பீமா, நான் உனது முன்னோனான நகுஷன். ஒரு முனிவரின் சாபத்தினால் இந்த உருவத்தை அடைந்தேன். என்னிடம் உத்தமமான தர்மக் கேள்விகளுக்கு எவர் பதில் சொல்கிறாரோ அவர்களால் மட்டுமே எனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றது. பீமனைத் தேடி வந்த தர்மபுத்திரர் அங்கே வந்து சேர்ந்தார். தனது தம்பி பாம்பின் பிடியில் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். நகுஷன் தர்மரிடம் கேட்கத் தொடங்கினார். தர்மராஜா, ஒரு பிராமணன் என்பவன் யார்? தர்மத்தின் ரகசியம் என்ன என்று வினவினார். தர்மர் நிதானமாக பதிலளித்தார். யார் ஒருவன் சத்தியம், தானம், பொறுமை மற்றும் நட்பண்புகளைக் கொண்டுள்ளானோ அவனே பிராமணன். பிறப்பால் மட்டும் ஒருவன் உயர்ந்தவன் ஆக மாட்டான், அவனது செயலால் மட்டுமே அவன் மதிக்கப்படுவான் என்று ஆழமான தர்ம நுணுக்கங்களை விளக்கினார். தர்மரின் பதில்களால் திருப்தியடைந்த நகுஷன் பீமனை விடுவித்தார். அந்த பாம்பு தனது பழைய தெய்வீக உருவத்தைப் பெற்று மேலுலகிற்குச் சென்றது. பீமன் தனது கர்வத்தை விடுத்தான். தர்மபுத்திரரின் அறிவு திறமையால் தனது தம்பி காப்பாற்றப்பட்டதை எண்ணி மகிழ்ந்தார். இந்தச் சம்பவம் பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தைக் கற்பித்தது. வெறும் தேக பலம் மட்டும் போதாது, அறிவும் தர்மமுமே ஒருவனை காக்கும் என்பது தெளிவாகியது. அடுத்த உபபருவத்தில் மார்க்கண்டேய சமாஸ்யா பருவம் மற்றும் முடிவில்லாத காலத்தின் ரகசியங்கள் பற்றி விரிவாக காண்போம்.